An extractive metallurgy of copper occurrence, it was named as cuprum by the Roman because they got it from the island of Cyprus. Copper is found in the native state as well as combined state. அப்போ இது தனியாகவும் கிடைக்கும் காம்பவுண்டாகவும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது சிப்ரஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் கிடச்சனால இதுக்கு குப்ரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ரோமேனியர். The important ore of copper are copper pyrites, cuprite or ruby copper, copper clans. அப்போ காப்பர் பைரைட்டுக்கு ஃபார்முலா CuFeS2, cuprite or ruby copper Cu2O, copper clan Cu2S. The chief ore of copper is copper pyrite. What is by chief ore? இப்போ நிறைய காப்பர் கிடைக்கக்கூடிய ஓர் அப்படிங்கிறது நிறைய ஓர்ஸ் இருக்குது, இருந்தாலும் இந்த காப்பர் பைரைட்டில் தான் நிறைய காப்பர் கிடைக்கும். It yield nearly 76% of the world production of copper. Extraction of copper from copper pyrite involve the following steps. First step, concentration of ore. The ore is crushed and concentrated by froth flotation process. நல்ல பொடி பண்ணி ஃப்ளோத் ஃப்ளோட்டேஷன் நுரை மிதப்பு முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய தொட்டியில் வாட்டரோட பைன் ஆயிலை மிக்ஸ் பண்ணி அதில் இந்த க்ரஷ்டு ஓரை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க, அல்லது உள்ளே ஒரு பெரிய ஃபேனை சுற்ற வச்சு அப்படியே தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிற மாரி மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த ஓர் மட்டும் இந்த ஃப்ரோத்தோடு சேர்ந்து அந்த நுரையோடு சேர்ந்து மேலே மிதந்துகிட்ருக்கும். தேவையில்லாத கண் மாசுக்கள் எல்லாம் அந்த தொட்டிக்கு கீழே போயிடும். அப்போ நம்ம நுரையை மட்டும் தனியாக எடுத்துடுறோம். இதுக்கு பேர் நுரை மிதப்பு முறை, ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் ரோஸ்டிங். ரோஸ்டிங்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வறுக்கிறது. இந்த கான்சன்ட்ரேட் ஓர் இஸ் ரோஸ்டட் இன் எக்ஸஸ் ஆஃப் ஏர். இப்போ நிறைய காற்று செலுத்தி ஏற்கனவே அந்த கான்சன்ட்ரேட் பண்ண ஓரில் கொஞ்சம் வாட்டர் ஒட்டிகிட்டு இருக்குமா இல்லையா, அதை ரோஸ்ட் பண்ணுறோம். சூடு பண்ணும்போது வாட்டர் வேப்பர்லாம் வெளியே போயிடும், தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வெளியே போயிடும். During this process of roasting, the moist and volatile impurities are removed. Sulfur, phosphorus, arsenic and antimony are removed as oxide. Copper pyrite is partly converted into sulfides of copper and iron. அப்போ என்னென்ன இம்ப்யூரிட்டி சொல்கிறாங்க? சல்ஃபர், பாஸ்பரஸ், அர்சனிக் அண்ட் ஆன்டிமனி. அப்போ அர்சனிக் அர்சனிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு ஆர் பெண்ட் ஆக்சைடு, இப்படி அதோட ஆக்சைடுஸாக ரிமூவ் ஆகி வெளியே போயிடும். இப்போ நமக்கு அந்த காப்பர் பைரைட் ஒர்க் ஃபார்முலா என்ன சொன்னோம்? CuFeS2. அது ஆக்சிஜன் சேர்த்து ஹீட் பண்ணுறோம். நமக்கு காப்பர் சல்ஃபைடு, ஃபெரஸ் சல்ஃபைடு ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடு கிடைக்குது. இந்த காப்பர் சல்ஃபைடு ஃபெரஸ் சல்ஃபைடு சேர்ந்து ஒரு மிக்சராக கிடைக்கிறதுக்கு நம்ம அதை மாட்டின்னு சொல்லுவோம். பாரு நெக்ஸ்ட் ப்ராசஸில் ஸ்மெல்ட்டிங். த ரோஸ்டட் ஓர் இஸ் மிக்ஸ்டு வித் பவுடர்டு கோக் அண்ட் சாண்ட் அண்ட் இட் ஹீட்டட் இன் எ blast furnace to obtain மாட்டி. What is mean by மாட்டி? The mixture of copper sulfate and ferrous sulfate and slag. The slag is removed as waste. Slagனா waste material, தேவையில்லாத எல்லாமே அப்பப்போ ஓப்பன் பண்ணி வெளியே எடுத்துருவோம். நெக்ஸ்ட் ஒன் pessimerization. The molten மாட்டி is transferred to pessimer converter in order to obtain பிளிஸ்டர் காப்பர். பெசிமர் கன்வெர்ட்டருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இந்த காங்கிரீட் போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிக்சர் மிஷின் மாதிரி. நம்ம அதில் ஜல்லி, மணல், சிமெண்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோமா இல்லையா, அதே போல் இந்த மாட்டியை உள்ளே போட்டு என்ன பண்ணுறோம்? ஹீட் பண்ணுறோம். இங்கே மிக்சர் மிஷின் ரொட்டேஷன் ஆகும், எல்லாம் செய்யும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணுவாங்க. இதை நாம் என்ன பண்ணுறோம் கூட டயர்ஸ்னு ஒரு டியூப் வழியாக ஹாட் ஏரை பாஸ் பண்ணி ஹீட் பண்ணுவோம். இப்போ உள்ள சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா கொதிக்கும். அப்படி கொதித்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். Ferrous sulfide from மாட்டி is oxidized to ferrous oxide which is removed as slag using silica. Slag means waste material வெளியே போயிடும். Ferrous sulfide first react with oxygen, it gives ferrous oxide. The ferrous oxide react with silicon dioxide, it means sand, it gives ferrous silicate. It is like slag, it is removed. Next one
Copper sulfate in the mud is reactive with oxygen to form copper oxide. The copper oxide react with copper sulfate, it gives copper. This copper is called blister copper. Refining. Blister copper contain 98% of pure copper and 2% of impurities, and the impurities purified by electrolytic refining. Electrolytic refining means current செலுத்தி அதை என்ன பண்ணுறோம், பியூர் பண்ணுறோம். அப்போ ஆனோடு கேத்தோடுன்னு இருக்கும், கரண்ட் பாஸ் பண்ணுவோம், அப்போது இம்ப்யூரிட்டிஸ்லாம் வெளியே போயிடும், பியூர் மெட்டல் தனியாக கிடைக்கும். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு கெட் மெட்டல் ஆஃப் ஹை டிகிரிஸ் ஆஃப் பியூரிட்டி. அப்போ ரொம்ப அதிகமான லெவலில் பியூர் பண்ணுறது. அப்போ 100% வைங்களேன். ஃபார் எலக்ட்ரோலிட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் வி யூஸ் cathode a thin plate of pure copper metal, anode a block of impure copper metal. அப்போ நாம் கொண்டு போகிற மெட்டலில் காப்பரில் ஆனோடில் வச்சுருப்போம், அங்கே பியூர் மெட்டலில் நாம் கேத்தோடில் வச்சுருக்கிறோம். எலக்ட்ரோலைட் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் அசிட்டிஃபைடு வித் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிட்டில் மிக்ஸ் பண்ண காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனை எலக்ட்ரோலைட்டாக யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எலக்ட்ரோலைட்டுங்கிறது என்ன சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோமோ அதனுடைய சால்ட்டு சொல்யூஷனாக வச்சுருப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த அயான்ஸ் மூவ் பண்ணதுக்கு யூஸ் ஆகும். When electrolytic current is passed through the electrolytic solution, pure copper get deposited at the cathode and the impurities settle at the bottom of the anode in the form of sludge. It is called anode mud. இப்போ தேவையில்லாதெல்லாம் ஒரு மண் மாதிரி குமிஞ்சிக்கிட்டு இருக்கும். பியூர் காப்பர்லாம் போய் நமக்கு அந்த கேத்தோடில் செட்டில் ஆயிரும். தேவையில்லாத வேஸ்ட் மெட்டீரியல் அங்கங்கே அப்படியே கீழே குமிஞ்சிட்டு இருக்கிறதால எங்கே ஆனோடுக்கு கீழே குமிஞ்சிட்ருக்கும். இட் இஸ் கால்டு ஆனோடு மட்.